விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். இரண்டாவது லீலா காண்டம். 2. சிந்தாமணி விநாயகரின் அவதாரமும் கணராஜன் கதையும். முண்டொரு காலத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 பேர்களும் நிறைந்த தமிழ்நாட்டில் அபிசித்தி என்னும் ஓர் அரசன் உலகாண்டு வந்தான். அவன் தன் மனைவி குணவதியோடு கூடி இன்பமாக இல்லறம் நடத்தியும் அத்தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பேறு கிடைக்கவில்லை. அதனால் அபிசித் மன்னன் அளவில்லாத துக்கமும் விரக்தியும் அடைந்து தன் அரசாட்சியை மதி மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தனது மனைவியோடு வனவாசம் செய்ய காட்டிற்குச் சென்றான். அப்போது அந்த காட்டினுள்ளே ஓர் ஆசிரமம் இருப்பதைக் கண்டு அரசன் அதனுள்ளே நுழைந்தான். அது வைசம்பாயன முனிவரின் ஆசிரமமாகும். அங்கு விபூதியும் உத்திராட்ச மாலையும் அணிந்து அகிலத்து மாதவளங்களனைத்தும் ஓர் உருக்கொண்டது போல் வைசம்பாயன மகரிஷி தோற்றமளித்தார். அவரை கண்டதும் அரசன் அவர் திருவடிகளில் அடியற்ற மரம் போல விழுந்து பக்தி பெருக்கோடு அப்படியே அசைவற்று கிடந்தான். அவனை நோக்கி வைசம்பாயன முனிவர் கனிவு ததும்பும் குரலில், அரசனே, நீ யார்? இந்த வனத்திற்கு நீ எதை நாடி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அரசன் ஒன்றும் பேசாமல் அவர் திருவடிகளை கும்பிட்ட நிலையிலேயே கிடந்தான். தனது ஞான திருஷ்டியினால் அரசனது மனக்குறையை அறிந்து கொண்ட முனிவர் அவனுக்கு புத்திரன் பிறக்கட்டும் என்று ஆசிர்வதித்தார். அதை கேட்டதும் அரசன் பேரானந்தமடைந்து விருட்டென்று எழுந்து 2 கைகளையும் குவித்து கும்பிட்டு, தவச்செல்வரே, நான் தமிழ் வள நாட்டில் அரசன். என் பெயர் அபிஜித். எனக்கு வெகு காலமாக குழந்தை செல்வம் உண்டாகாததால் விரக்தியுடன் வனவாசத்திற்கு வந்து தங்களுடன் திருவடி தாமரைகளை சரணடைந்தேன். தாங்களும் எனக்கு புத்திர பேறு உண்டாகும்படியாக ஆசிர்வதித்தீர்கள். தெய்வ வாக்கு பொய்த்தாலும் தவ யோகிகளின் வாக்கு பொய்க்காது. சுவாமி, எனக்கு புத்திர பாக்கியம் உண்டாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள் என்று ஆர்வத்தோடு வேண்டினான். அதற்கு வைசம்பாயன முனிவர் உள்ளம் கனிந்து சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை அவனுக்கு உபதேசித்து, தமிழ் மன்னர்களுக்கும் தார்வேந்தனே, கடலும் ஆறும் கலக்கும் சங்கம கட்டத்திற்கு மேற்திசையில் ஒரு வனமும் தடாகமும் இருக்கின்றன. நீ அங்கு சென்று உன் மனைவியை பணிவிடை செய்யச் சொல்லி 4 மாத காலம் வரை இந்த மந்திரத்தை ஜெபித்து வா. அதன் இறுதியில் அதற்குரிய தர்ப்பண ஹோமாதிகளையும் செய்து உனது நகரத்திற்கு திரும்பிச் செல். அதனால் அதிவிரைவில் கண்ணுதல் பெருமானின் கண்ணோக்கால் உனக்கு புத்திரன் ஒருவன் பிறப்பான் என்று கூறி அனுப்பினார். அபிஜித் மன்னன் தன் மனைவி குணவதியுடன் முனிவர் குறிப்பிட்ட வனத்தின் தடாகக் கரையை அடைந்தான். அங்கே ஏற்கனவே கலைமகளான சரஸ்வதி பணிவிடைகள் புரிய 4முக பிரம்மன் தவம் புரிந்து கொண்டிருந்தார். அவரை அரசன் பக்தியோடு வணங்கிவிட்டு தன் மனைவியை தனக்கு பணிகள் புரிய சொல்லிவிட்டு தவ நியமனத்தோடு ஒரு புறம் இருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் செய்து அரும்பெரும் தியான தவத்தில் ஈடுபட்டான். அவன் மனைவி குணவதியும் பிரம்ம பத்தினி சரஸ்வதியும் தங்கள் கணவன்மார்கள் தவம் புரிவதற்கு பூத்தொண்டு முதலான பணிகள் செய்து இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து வனத்தினுள் சுற்றி காய்கனி வர்க்கங்களை சேகரித்து வந்து உணவு தயாரித்து வரலானார்கள். இவ்வாறு நடந்து வரும்போது ஒரு நாள் சரஸ்வதி கூடல் இச்சை கொண்டு மோகதாப அவஸ்தை மேலிட்டவளாக ஆசை புன்முறுவல் மலர மார்பக தனங்கள் விம்ம கூந்தல் நெகிழ மேகலை நழுவ சரேரென்று ஓடி தன் காதற் கணவரான பிரம்மதேவனின் மடிமீது ஏறி அமர்ந்தாள். அதனால் தவம் கலைந்து பிரம்மதேவனும் மோகம் கொண்டார். தவ வழியிலிருந்து
தன் மனதை திருப்பி மதிமயங்கி தன் அறிவையெல்லாம் மன்மதனின் காமபானங்களுக்கு அடிமையாக்கினார். உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிய காமபோதை தலைக்கேற மோகாவேசத்தில் பித்து பிடித்தவர் போலானார். அந்த ஆசை கிறுகிறுப்பில் தன் மடிமீது இருப்பது தன் நாயகி சரஸ்வதிதான் என்பதையும் உணராமல் அவள் மோகினியோ ரம்பையோ ஊர்வசியோ அல்லது திருமாலின் மாயையோ என்று குழம்பி அவளது முகத்தையும் மற்ற அங்கங்களையும் உற்று உற்று பார்த்து அவள் தன் காதல் நாயகியே என்பதை உணர்ந்து கொண்டார். பிறகு தன் நாயகியின் சிவந்த உதடுகளில் தேன் ஊறலை உறிஞ்சியுண்ண வேண்டும் என்று பிரம்மாவின் நான்முகத்து 4 வாய்களும் நான் முந்தி நான் முந்தி என்று துடித்தன. அவர் ஒரு கையால் நாயகியின் கூந்தல், நெற்றி முதலானவற்றை ஆசையோடு வருடி மற்றொரு கையால் அவளை கட்டியணைத்து கூடி மகிழ முயன்றார். ஆனால் அதை உணர்ந்ததும் சரஸ்வதி சற்றென்று அவர் மடியை விட்டு விலகி அப்பால் நழுவி நின்று தன் நாயகரையாயும் தவத்தை கலைத்து கூடி மகிழ்வது தவறு என்பதை நினைத்து தனக்கு உண்டான மோகதாபங்களையும் அடக்கிக் கொண்டாள். பிறகு அவள் பிரம்மாவை நோக்கி, நாதா, அவசரப்படாமல் நிதானமாக இருங்கள். கலைகள் அடைந்த எடுத்துக்காட்டிக் கொண்டு கௌரவத்தை காப்பாற்றுங்கள் என்று பதறினாள். அன்பே, அதற்கு முன்னால் ஆசையால் தத்தளிக்கும் எனக்கு கூடல் சுகம் தந்து நீ ஆனந்தமூட்ட வேண்டும் என்று பிரம்மா அவளை கட்டி அணைப்பதிலேயே கருத்தாக இருந்தார். இல்லை பிரணாதபதி, நாம் இந்த பூலோகம் வந்தது பழைய வினையினாலேயே ஆகும். அவ்வினை அகன்றொழியும்படி தாங்கள் தவம் செய்ய வேண்டுமே தவிர தவத்தினிடையே இந்த மோகதாபத்திற்கு இடம் கொடுக்கலாமா? இந்த இச்சையினால் தங்கள் ஞானமும் மனோதிடமும் வித்தையும் மேன்மையும் என்னாகும்? தங்கள் தவந்தான் பூர்த்தியாகி பலனளிக்குமா? தவசித்தி வேண்டாமென தள்ளினும் சிவபெருமானை குறித்து நீங்கள் தொடங்கிய தவம் தடைப்படுவதால் அப்பெருமான் சாபமிடுவாரே. ஆகையால் தங்கள் தவம் பூர்த்தியாகி நிறைவேறும் வரை நாம் இருவரும் கணவனும் மனைவியுமாக நடந்து கொள்ளாமல் தந்தையும் புதல்வியும் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று சரஸ்வதி பிரதிஜ்ஞை செய்து இன்சொல் பலவற்றால் பிரம்மாவின் இச்சையை அடக்கி அறிவை தெளிவாக்க முயன்றாள். ஆனால் நான்முக பிரம்மனோ காமபோதை தலைக்கேறி கிறுகிறுப்பால் மோகாவேசத்தோடு தன் நாயகியை பலவந்தமாக மேலும் கட்டித் தழுவி கூடி மகிழ வேண்டும் என்று வேகத்தோடு அவளை எட்டிப் பிடித்து வழுத்தி அழுத்தினார். சரஸ்வதி சற்றென்று திமிரி அவருடைய பிடியிலிருந்து தப்பி நழுவி விருட்டென்று ஓடினாள். பிரம்மாவும் விடாமல் அவளை எட்டிப் பிடிப்பதற்காக பின்தொடர்ந்து ஓடினார். சரஸ்வதி பதறி அதிவேகமாக ஓடி தேவர்களோடு இந்திரன் தவம் செய்யும் இடத்தை அடைந்து அங்கு ஒரு புறமாக பதுமை போல் நின்றாள். பிரம்மாவும் சரஸ்வதியும் அவ்வாறு ஓடி வந்ததைக் கண்ட தேவேந்திரன் ஏதோ விந்தையான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று நினைத்து நான்முக பிரம்மனுக்கு பாத பூஜை செய்து பணிந்து சிறந்த ஆசனத்தில் அமர்த்தினார். பிறகு ஒரு புறமாக சரஸ்வதி வெட்கத்தோடு மனம் கூசி தலை குனிந்து நிற்கும் நிலையையும் பிரம்மாவின் முகம் ஏதோ ஒரு மயக்கத்தால் ஒளி குன்றியிருக்கும் நிலையையும் தேவேந்திரன் உற்று பார்த்துவிட்டு, நான்முகரே, தங்கள் பத்தினியோடு இங்கு வந்ததின் காரணம் என்ன? அதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வினவினான். அதற்கு பதில் ஒன்றும் சொல்ல முடியாமல் வெட்கியதால் பிரம்மதேவனோ சரஸ்வதியோ வாயை திறக்கவே இல்லை. ஆனால் அவர்களது முக பாவங்களில் இருந்தும் தோற்றத்திலிருந்தும் நிலைமையை தேவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்ன ஆகாரம் இல்லாமல் ஐம்புலன்களையும் அடக்கி நீண்ட காலம் அருந்தவத்தில் ஆழ்ந்திருக்கும் மாபெரும் தவ யோகியர்களேயானாலும் கூட காமக்கடலை கடந்து கரை ஏறுவது கடினமான காரியமாகும் என்று தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அதை கேட்டதும் பிரம்மன் தன் செய்கைக்காக மனம் வருந்தி விருட்டென்று எழுந்தார். அப்போது காமக்கினியால் தகித்து கொண்டிருக்கும் அவர் தேகத்திலிருந்து தேஜஸ் சிறந்து வீரியம் வெளிப்பட்டது.
அங்கிருந்து அவர் நேராக தடாகத்திற்கு சென்று அதில் இறங்கி நீராடி தன் உள்ளத்தையும் உடலையும் ஒருங்கே சுத்தப்படுத்தி கொண்டார். பிறகு மீண்டும் தன் தவஸ்தானத்திற்கு சென்று தவ நிஷ்டையில் ஈடுபட்டார். அவரோடு தவம் செய்து கொண்டிருந்த அபிஜித் ராஜன் பௌர்ணமி நாள் வந்ததும் தன் மனைவி குணவதியோடு கடல் நீராடிவிட்டு திரும்பி வந்தான். அவ்வாறு வரும் வழியில் ராஜபத்தினி குணவதிக்கு தாகம் உண்டாகவே தடாகத்தில் இறங்கி அதன் தண்ணீரை அள்ளி குடித்தாள். அப்போது அத்தண்ணீரானது அவள் வயிற்றினுள் சென்று கருவாயிற்று. அபிஜித் மன்னன் தனக்கு வைசம்பாயன முனிவர் உபதேசித்தபடி 4 மாதங்கள் ஜபதபம் செய்து தர்ப்பணாதிகளையும் நியமனத்துடன் நிறைவேற்றிய பிறகு தன் மனைவியோடு தன் தலைநகருக்கு திரும்பிச் சென்றான். அவன் மனைவி குணவதி கருத்தரித்து 10வது மாதத்தில் அழகான ஆண் குழந்தையொன்றை பெற்றெடுத்தாள். அப்புதல்வனுக்கு அரசன் ஜாதகர்மங்கள் செய்து பிரசவத்தீட்டு நீங்கியவுடன் ஜோதிடர்களை வரவழைத்து ஆராய்ந்து கணன் என்று பெயரிட்டு அருமையாக வளர்த்து வந்தான். கணன் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும்போது அவனது பராக்கிரமமே கூடவே அதிகரித்து வந்தது. அவன் நெடிய உருவமும் மேக நிறமும் பெரிய கண்களும் விசாலமான தோள்களும் உடையவனாகி இவன் மற்றொரு மலையரசனோ என வியக்கும் வண்ணம் விளங்கினான். கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் வெகு தூரம் போய் திரும்பி வந்து விடுவான். அத்தகைய ஆற்றலும் அவனுக்கு வாய்த்திருந்தது. ஒரு நாள் கீழ் திசையிலிருந்து சந்திரன் உதயமாகி வான வீதியில் கிளம்பி ஏறுவதை கணன் பார்த்ததும் விரைவில் மேலே தாவி பாய்ந்து அச்சந்திரனின் 2 கைகளையும் சேர்த்து பிடித்து மேலே போக விடாமல் தடுத்து நிறுத்தினான். சந்திரன் அவனிடம் இனிய வார்த்தைகளை பேசி தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சின பிறகே அவனை மேலே போகவிட்டான். மற்றொரு நாள் நகரத்து வாயிலில் மதங்கொண்ட யானை ஒன்று ஆத்திரத்தோடு தன் கட்டுகளை அறுத்து கொண்டு யானை பாகர்களையெல்லாம் எதிர்த்து தள்ளிவிட்டு தும்பிக்கையால் சேனா வீரர்களையெல்லாம் கொன்று குவித்தது. கரியுரி தரித்த சிவசங்கரர் உதித்த மத யானையோ அல்லது அசுரர்கள் அழிவு வேலைக்காக ஏவிய இராட்சச யானையோ என்று நகரத்து மக்களெல்லாம் பயந்து நடுங்கி பலவாறாகவும் கூச்சலிட்டார்கள். அதை கணன் கேள்விப்பட்டதும் அந்த யானை அருகில் வீராவேசமாக பாய்ந்து அதன் கன்னங்களில் ஓங்கி அடித்து அதன் மத்தங்களை பிடித்து பிளந்தான். உடனே அந்த யானை இரத்த வெள்ளத்தையும் மத நீரையும் பொழிந்தபடி கீழே விழுந்து உயிர் நீத்தது. இவ்வாறு வயதில் சிறியவனாக இருந்தாலும் வலிமையில் பெரியவனாக விளையாடி வந்த கணன் உண்மையிலேயே பெரியவனானதும் சகல நற்குணங்களிலும் சிறந்து விளங்கினான். தான தர்மம், ஒழுக்கம், அறநெறி, விருந்துபச்சாரம், சிவபூஜை, சிவஞானம் முதலான உன்னத குணங்கள் அவனிடம் குடிகொண்டிருந்தன. விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம. விநாயகர் புராணத்தை தொடர்ந்து கேட்பதற்கு ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளவும். இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி கணபதியே போற்றி.